டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாங்கள் நல்ல உளவியல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக, உடலியல் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருப்பதற்கு மிக அவசியமானது தூக்கம். ஆக இலங்கையில பாடசாலை மாணவர்களிடையே அவர்கள் எவ்வாறு தூக்கம் செய்கிறார்கள், சரியாக தூங்குகிறார்களா, குறிப்பிட்ட நேரம் கிட்டத்தட்ட 6-7 மணித்தியாலங்கள் நித்திரை கொள்ள வேண்டும் ஒரு ஆய்வு நடந்தது. அப்போ பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே தூக்கமின்மை அதிகரித்து விட்டது. 63% மாணவர்கள் போதுமான தூக்கமின்மையால் பாதிக்கப்படுகிறார்கள். கூடுதலாக உளவியல் ரீதியான பாதிப்பு, பிறகு அது உடலியல் ரீதியான பாதிப்பாக மாறும். சமூக மருத்துவ ஆலோசனை நிபுணர் சிராந்தி விதினகே அவர் ஆய்வு முடிவு இந்த சென்ற வாரம் இந்த தகவல் வெளிவந்திருக்கின்றது. அப்ப தூக்கம், நித்திரை உடல் ஆரோக்கியத்துக்கும் உள ஆரோக்கியத்துக்கும் மிக முக்கியமானது. இது தொடர்பான விழிப்புணர்வு மக்களுக்கு போதுமானதாக இல்லை. ஆக குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்கள்ல 6, 7, 8 அங்கால கட்டிடமை பெறுவ மாணவர்கள் அப்ப இரவில படிக்கிறண்டு ஒரு படிக்கிறது இல்லை, அது முழிச்சிருந்து ஹேண்ட்போன் பார்க்குறது, டிவி பார்க்குறது, இன்னும் பல அதாவது கேம்ஸ் ஹேண்ட்போனில் விளையாடுறது. அது 12 மணிக்கு பிறகு தான் அந்த ஃப்ரீ டைம் வரும், காசு விட்டாது. அப்போ இளைஞர்கள் ஒன்றா சேர்ந்து அந்த நேரத்தில் விளையாட வலிக்கிறது காலம் மட்டும் 4-4:30 மட்டும். ஆக ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் காதல் சேட்டைகளும் இந்த நேரத்தில் தான் கூடுதலாக நடைபெறுகிறது. ஆக ஒரு பொருத்தமில்லாத இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய பயன்பாடு தேவைக்கு சரியாக பயன்படுத்த வேண்டும். மேலும் அவர்களுடைய இந்த தூக்கம் இதனால் பாதிக்கப்படுதல் பாருங்க, 50% கூட 63% வந்துட்டுது. இது ஒரு பெரிய பாதிப்பாக, உளவியல் பாதிப்பாக. இவ்வாறு இந்த இளைஞர்கள் டென்ஷன் படுகினம், கோபப்படினம், அப்பா அம்மாவோட சண்டை பிடிக்கணும், பாடசாலையில போய் ஆசிரியர்களோட சண்டை பிடிக்கணும், ஆசிரியர்கள் சொல்ற வேலை செய்யறதில்லை, வீட்டு வேலை செய்யறதில்லை, படிக்க விருப்பம் இல்லை, சரியான எமோஷனலா திரியினம், உணர்ச்சி வசப்பட்டு திரியினம். பாருங்க, இது இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, மூத்தோர் முதியவர்கள் எங்களுக்கும் தான். நாங்கள் 6 மணித்தியாலத்துக்கு மேல 7 மணித்தியாலங்கள் நல்ல ஆழ்ந்த நித்திரை கொள்ள வேணும். ஆக 9:30-10 மணிக்கு போய் நித்திரை கொண்டுருவோம், அப்புறம் 4:30 எழும்பலாம். வெள்ளன எழும்புறது நல்லது, வெள்ளனை படிக்கிறது நல்லது, மனதில் நிற்கும். ஆக ஒரு நல்ல நித்திரை கொள்வதற்கான நல்ல காற்று வீசுகின்ற மன நிம்மதியோடு நித்திரை கொள்வதற்கான ஒரு நிலை ஆரோக்கியமான உடல், அது இறைவனுடைய பெரிய கொடை என்று சொல்வார்கள். ஆக இதை பார்க்கின்ற பெரியவர்களும் பிள்ளைகளும் பெற்றோரும் முதியோரும் இது தொடர்பான விழிப்புணர்ச்சியை உங்களுடைய குடும்பங்கள்ல கொடுக்கணும். உங்களோட பிள்ளைகளுக்கு அந்த படுக்கிறது அந்த டைம். அப்ப மூளை என்ன செய்யும்னு சொன்னா, அந்த நேரத்துல தான் சிறப்பாக சில ஹோமோன்களை சுரக்கும். அதே போல உடல்ல பல ஹோமோன்கள் சுரக்கும், நித்திரையில தான் சுரக்கும். புதிய கலங்கள் உருவாகும். ஒரு ரெஸ்ட், மூளைக்கும் ஒரு ரெஸ்ட், உடலுக்கும் ஒரு ரெஸ்ட். அப்ப இது ஒரு புதிய மனிதனாக அடுத்த நாள் உங்களை ஆசுவாசப்படுத்தும். ஆக இந்த ஆசுவாசப்படுத்தலுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு கூறு மனித வாழ்க்கை காலத்துல நித்திரை. ஆக சரியாக நித்திரை கொள்பவர்கள் பலம் உள்ளவர்களாக, உளவியல் ரீதியாக மகிழ்ச்சியாக இருப்பவர்களாக, வெற்றியாளர்களாக, பிரச்சனைகளை இலகுவாக கையாள்பவர்களாக காணப்படுகிறார்கள். பாருங்க, நல்ல பண்புகள் உள்ளவர்களை பார்த்தா அவன் நல்ல நிறைவான தூக்கம் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே இதில் எங்களுடைய அடுத்த சந்ததியை சரியாக வழிபடுத்துவோம். நன்றி, வணக்கம்.